ஜெயமோகன் அவர்களுடைய கதை கெத்தேல் சாஹிப் ஃப்ரம் சோற்று கணக்கு. கெட்டில் தான் நாளடைவில் கெத்தேல் சாஹிப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன் கெத்தேல் சாஹிப் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல அழகா ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருப்பாங்க, ஒரு நல்ல சாப்பாடு ஒரு மனுஷனை எப்படி ஆக்கும் பாருங்களேன். எனக்கு வாரி வாரி சோத்த போட்ட கெத்தேல் சாஹிப்போட கை தான் எனக்கு அம்மாவோட கை. யாரா நீ, எந்த தேவதை, பசி இருக்கிறவன் எல்லாருக்கும் குலசாமி நீ அப்படின்ற மாதிரி கெத்தேல் சாஹிப்பை பத்தி நமக்கு தோணாம இருக்குமா சொல்லுங்க. இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்கு. கண்ணில் காரத்தோள் பட்டதோ என்னவோ கண்ணு கலங்கியது அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த கதை எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, கெத்தேல் சாஹிப் எப்படிப்பட்ட ஒருத்தரையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு உன் வயிறு நிறைஞ்சுதா, அவ்வளவுதான். ஹாய், வெல்கம் டு டோஷி டாக்ஸ். நான் ஆர்ஜே டோஷிலா உமாசங்கர். இன்றைக்கி ஒரு அழகான கதை உங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எனக்கு இந்த கதை நான் ரேடியோவில் சொல்லும்போதே அப்படியே கலங்கி போயிடுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடவுள் மனித ரூபத்தில் சில நேரங்களில் தோன்றினாங்க அப்படின்றத நம்ம நம்பணும் அப்படின்னா இந்த பெயரை சொன்னாலே நம்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இந்த கதை மேலேயும் அந்த கதாபாத்திரத்து மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. ஜெயமோகன் அவர்களுடைய அறம் புத்தகத்தில் சோற்று கணக்கு அப்படிங்கிற இந்த கதை, இது நான் ரேடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கதையை எடுக்கும்போதெல்லாம் இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த முழுமையான உணர்வையும் கொண்டு போய் கடத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ஒன்று அது முழுமையாக பண்ண முடியுதோ இல்லையோ, மறுபடியும் அந்த முழுமைக்கான முயற்சியில் ஈடுபடணுங்கிற அந்த ஆசை இருக்குது பாருங்கள். தட் இஸ் சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல். நம்ம ஒரு வேளை சோறு போட்டாலே ஒருத்தவங்களை நம்ம மறக்க மாட்டோம். சும்மா ஒரு தலை சுற்றுது, இந்தாப்பா காஃபி, எனக்கு தலை வலிக்குது, இந்தாப்பா டீ அப்படின்னு யாராவது கொடுத்தாங்கனாலே அவங்கள நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வயிறார, அதுவும் கணக்கு பார்க்காம அள்ளி அள்ளி நமக்காக சாப்பாடு போட்ட ஒரு மனிதனையும் அந்த கையவும் நம்ம எப்படி பார்ப்போம்? நிச்சயமாக கடவுளாகத்தானே பார்ப்போம். அந்த மாதிரி இந்த பூமியில் எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நிறைய பேருடைய பசியை தீர்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படின்னா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளலார் அவர்களை ஞாபகத்துக்கு வரும். ஆனால் வள்ளலார் அவர்கள் சைவத்தை தான் எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யாரா வேணா இருக்கட்டுமே, அவங்க பசியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பசிக்கு சோறு போட்ட ஒரு மிகச்சிறந்த அன்னதானமாக ஒரு வள்ளலாராக, அவர் சைவ சாப்பாடெலாம் போடல, ஆனால் என் கண்ணுக்கு அவர் வள்ளலார் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியக்கூடிய ஒரு கேரக்டர்னா அவர் கெத்தேல் சாஹிப் ஃப்ரம் சோற்று கணக்கு. நீங்கள் யார், எப்படியாப்பட்ட பசியில் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ காசு தரப்போகிறீங்க, இதெல்லாம் பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. அவருடைய கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிறு நிறைஞ்சுதா, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ சாப்பிட்டியா அப்படிங்கிற அந்த ஒரு அக்கறை மட்டும்தான் இருக்கும். கெத்தேல் சாஹிப் அவர்களுடைய கடை திருவனந்தபுரத்தில் ஒரு மெயின் ரோட்டில், சும்மா நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல, ஒரு தட்டி கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திறந்த மேனிக்கு ஒரு ஹோட்டல் இருக்கும், அவங்களுக்கு சமைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், சாக்குப்பை போட்டு மூடி இருப்பாங்க, மூங்கில்னால் பின்னப்பட்ட மேஜை, மூங்கில்னால் பின்னப்பட்ட பெஞ்சு, இதுதான் போட்டிருக்கோம். அப்படியே பரப்பரன்னு அந்த கடை திறந்த உடனே கூட்டமாக வந்து சாப்பிடுவாங்க. அந்த இலைகளை அப்படியே கொண்டு போய் அந்த சைடில் ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க, அதில் போடுவாங்க. இப்படி நான் கெத்தேல் சாஹிப் பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன்னா யார் அவர் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியே இந்த கதை முழுக்க கேட்டுக்கிட்டே இருங்களேன். இவரோட கடை 12லேருந்து 3 மணி வரைக்கும் தினமும் திறந்து வைப்பாங்க. அப்புறம் சாயந்தரம். இந்த கடைக்கு என்ன ஸ்பெஷல், ஏன் கெத்தேல் சாஹிப் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இவர் இந்த கடையில் விதவிதமான நான்வெஜ், அதாவது ஓடுறது பறக்கிறது எல்லாத்தையும் இவங்களோட மனைவி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சமைக்கிறாங்க. 12 மணிக்கு கடை திறந்தா பரப்பரன்னு கூட்டம் வரும். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் எப்படா கெத்தேல் சாஹிப் அந்த சாக்குப்படுதாவை திறப்பார், சாம்பிராணி போக வாசம் வரும், நம்ம உள்ளே போய் சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காசு வாங்குறது கிடையாது கெத்தேல் சாஹிப். அப்போது எப்படி இவ்வளோ சாப்பாடு போடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. சொன்னா நம்புங்க, கெத்தேல் சாஹிப்புக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது. அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பெண் பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அந்த 3 பெண் பிள்ளைகளுடைய மாப்பிள்ளைகளுக்கு கடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. இவ்வளோ வசதி இருக்கிறதுனால தான் கெத்தேல் சாஹிப் எல்லாருக்கும் இப்படி உணவை பரிமாறுறாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. கெத்தேல் சாஹிப் யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்குறது இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான் நமக்கு சமையல் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னா இல்லை. இந்த கடை மூலமாக தான் சம்பாதிச்சாரு. இந்த ஊருக்கு வரும்போது கெட்டில் இருக்குல்ல, கெட்டிலில் டீ விற்பாங்கல்ல, அந்த வியாபாரம் தான் பார்த்துட்டு இருந்தார். அந்த கெட்டில் தான் நாளடைவில் கெத்தேல் சாஹிப் அப்படின்னு ஆயிடுச்சு. அவரோட டீ குடிக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிரியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரில் இருக்கக்கூடிய பிரபலமானவங்கள்லாம் அந்த ஊருக்கு கச்சேரிக்கு வந்தாலோ அந்த ஊருக்கு வேலையாக வந்தாலோ கெத்தேல் சாஹிப் கிட்ட டீ வாங்கி குடிக்காமல் அவங்க போனதில்லை.
சரி, இப்போ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. அப்போ டீ வித்து பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு போடுறாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கெத்தில் சாஹிப்போட கடையில் நீங்கள் பல விதமாக எவ்வளோ வேணால் வயிறு முட்டை, மூச்சு முட்டை 3 நாளைக்கு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலும் வெளியில் வரும்போது ஒரு தகர டின் ஒன்று இருக்கும். இந்த எண்ணெய் டின்னு, எண்ணெய் கேனெல்லாம் இருக்குள்ள வரும்ல பெருசாக வந்து ஒரு தகர டின்னு, அந்த மாதிரி ஒரு தகர டின்னு இருக்கும். அந்த தகர டின்னில் நீங்களாக உங்கள் மனம் விரும்பி என்ன காசு போடுறீங்களோ அதுதான் அன்னைக்கு உணவுக்கான விலை. சரி, இன்றைக்கி எனக்கு பசியாக இருந்தது, நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். டெய்லி 2 ரூபா சாப்பாடு சாப்பிட்றேன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு 30 ரூபா சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெளியில் வரீங்க, உங்கள் பாக்கெட்டை தடவி பார்க்குறீங்க, உங்கள் கையில் காசு இல்லை. அப்போ நீங்கள் காசு போடாமல் வந்தாலும் அது கெத்தேல் சாஹிப் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இருக்கிறப்ப நிறையா போடு, இருந்தால் போடு, நீ போடலைனாலும் பரவாயில்ல, வயிறார தின்னு. இதுதான் கெத்தேல் சாஹிப்போட கொள்கை. இப்படிப்பட்ட மனிதனை என்ன சொல்கிறது? ஒரு இடத்துல அழகாக ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. யாரோட கதைங்கிறது நான் சொல்லி தெரியவே தேவையில்லை. இது ஜெயமோகன் அவர்களுடைய சோற்று கணக்கு எழுதியிருப்பாங்க. அதாவது கெத்தேல் சாஹிப்பை வந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ நான் அந்த பேரை சொன்ன அடுத்த நிமிஷம் உங்கள் எல்லாருக்கும் மைண்டில் ஒரு பிக்சர் வந்திருக்கும்ல, இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார். அதாவது ஒரு நம்ம கேலண்டரில் ஒரு முருகனை பார்ப்போம், இல்லை வந்து ரொம்ப தூய்மையாக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு பார்க்குறதுக்கு தேவதையெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோமோ அப்படிப்பட்ட ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓடிட்டு இருந்ததுன்னா, கெத்தேல் சாஹிப்பும் தேவதை தான். ஒருத்தனை கடவுள்னு நினச்சாலோ நல்லவன்னு நினச்சாலோ நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, பார்க்குறதுக்கு அவன் வந்து வெள்ளையாக இருந்தால் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் நம்ம எல்லா இடத்துலையும் க்ரியேட் பண்ணுறோம். கெத்தேல் சாஹிப் 7 அடி உயரம், பார்க்குறதுக்கு ராட்சச மாதிரி இருப்பார். கை காலெல்லாம் நல்ல முடி முளைச்சி கரடி மாதிரி இருக்குமா அவரோட கை. அதாவது கரடிக்கு கைகள் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஆஜானுபாகுவான ஒரு தோற்றம். அவருக்கு முகமெல்லாம் அம்மை தழும்பு. அந்த அம்மை தழும்பு ஒன்று கண்ணில் விழுந்திருக்கிறதுனால கொஞ்சம் கலங்கி போன சோழி கண்ணு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், கட்டம் போட்ட லுங்கி எடுத்து அந்த தொப்பை மேலே போட்டிருப்பாரு. அது சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு பச்சை கலர் பெல்ட் போட்டிருப்பாரு. இப்படி ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த கெத்தேல் சாஹிப் தான் எத்தனையோ நாட்கள் பசி மயக்கத்தில் இருந்த எவ்வளோ பேருக்கு பசியை போக்கிய மிக அழகான ஏஞ்சல். கடவுள் இப்படித்தான் இருக்கணும்னு இல்லை, என்ன மாதிரி இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அன்பேஷவத்தில். அதே மாதிரி குண்டு வைக்கிறவனும் என்ன மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களை மாதிரியும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே நிறைய இடங்களில் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மனிதனை அவங்கள அப்படியே எடை போட்டுடுறோம். இப்படி இருந்தால் அவங்க இப்படி, அப்படி இருந்தால் அவங்க அப்படி அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. அதெல்லாம் உடைத்து எறியக்கூடிய அளவுக்கு கெத்தேல் சாஹிப்பின் தோற்றமும் அந்த மனமும் இருக்குது பாருங்கள். அதுதாங்க கடவுள். எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. சரி, இப்போது இவர் கடையில் எல்லோரும் வந்து காசு போடுறாங்க, லைனில் நின்று சாப்பிட்றாங்க. கடை எப்படா திறக்கும்னு கையில் பேப்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடையவே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கெத்தேல் சாஹிப்போட இன்னொரு அழகான கேரக்டர் பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து என்றைக்குமே நல்லதுக்கு பேர் போனவர். மலையாட்டம் சோறை குவிச்சு அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு நடுவில் கொஞ்சம் குழியை தோண்டு, அப்போ தானே குழம்பு ஊற்ற முடியும்னு கறி குழம்பு, மீன் குழம்பு தனி, கோழி குழம்பு தனி, மீன் வறுவல் தனி, எறா வறுவல் தனி, இது இல்லாமல் மத்தி மீன் கூட்டு, பொரியல், குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட மணக்க மணக்க கொண்டு வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி மலை போல் சோறு குவிக்கிறாங்க, பசிக்கு மட்டும்தான் சாப்பாடானா கெத்தேல் சாஹிப் ஹோட்டல், அதாவது முபாரக் ஹோட்டல் அப்படிங்கிற அந்த பெயர் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சந்ததிகள் எல்லாம் பல இடங்களில் அந்த பெயர்களில் ஹோட்டல் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலில் இந்த சாப்பாடு நிறைய போடுறதும் பசியை போக்குறது மட்டும்தான் விசேஷமானு கேட்டால் அதான் இல்லை, ருசி. கெத்தேல் சாஹிப்போட சமையல், அந்த சாப்பாடை சாப்பிடாமல் நீங்கள் திருவனந்தபுரம் தாண்டி வந்திருக்கக்கூடாது. திருவனந்தபுரம் போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முபாரக் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லைனா உங்கள் வாழ்நாளில் மிகச்சிறந்த ருசியை நீங்கள் அறிந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்றது தான் இந்த கதையில் ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் சாப்பிடாமல் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சைவமாக தான் இருந்திருப்பீங்க. அந்த ஊரில் எல்லாருமே கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிடாதவர்கள் சைவமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு காரணம் தானே போய் வெங்காயம், தக்காளி, கோழி, ஆடு, மீன், குளத்து மீன், ஆத்து மீன், நண்டு, எறா எல்லாம் பார்த்து பார்த்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் தான் கெத்தேல் சாஹிப். ஸோ குவாலிட்டி, டேஸ்ட்டு, அது கூடவே அப்படியே அள்ளித்தரக்கூடிய அந்த அன்கண்டிஷனல் லவ்.
கெத்தேல் சாஹிப்போட கேரக்டர் பற்றி அந்த ஊரில் யாருக்காவது தெரியணும், எங்கேருந்து வந்தார் திடீர்னு இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாயகன் போல் எங்கேயோ இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கார் போல் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அதே மாதிரி யாரை கேட்டாலும் தெரியாது. சின்ன வயசில் தொப்பி போட்டுட்டு ஒரு நிக்கர் பனியனோட அப்படியே கையில் கெட்டில் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் டீ விற்றவர் தான். அன்னைக்கும் யாரிடமும் காசு கேட்டு பழக்கம் இல்லை, கொடுத்தா வாங்கிப்பார். அப்போது இவருடைய ஊர் என்னவா இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்லாம் தேணுன்னா அந்த பேக்ரவுண்டை பற்றி என்றைக்கோ ஒரு நாள் அவர் வந்து கல்லாயி புழை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கும் பொழுது, ஏய் இது நம்மளுடைய பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதுதான் இவர் ஊர் போல் அப்படின்னு எல்லாரும் நினச்சிப்பாங்க. அதை தவிர இந்த உலகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பணி, யார்கிட்டையும் பேச மாட்டார். சமைப்பது, சமைத்தவுடன் கடையை திறப்பது, அதை மனசார பரிமாறுவது, மறுபடி சமைப்பது, கடையை திறப்பது, பரிமாறுவது. அந்த கைக்கும் அந்த மனதிற்கும் அந்த கண்ணுக்கும் மட்டும்தான் வேலையை தவிர யார்கிட்டையும் அதிகம் பேசி பார்த்ததே இல்லை கெத்தேல் சாஹிப். ஆனால் சாப்பிடும்போது நீ ஒழுங்காக சாப்பிடலன்னா திட்டுவார், எடா சாப்பிட்றா அப்படின்னு நம்மளை உரிமையாக திட்டக்கூடிய ஒரு ஆள். இவருக்கு ஒரே ஒரு முறை கோபம் வந்திருக்கு. கெத்தேல் சாஹிப்போட கேரக்டரோட உன்னதம் பற்றி சொல்லணுன்னா, கடையில் டீ வாங்க வந்தவர் என்னவோ ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் வந்து ஒரு தலைக்கட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. டீ சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் ஒரு அம்மா இருந்திருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஊர்லேருந்து பஞ்சம் பழைக்க வந்தவர்களாக அந்த கதாபாத்திரம் காட்டப்பட்டிருக்கும். அந்த அம்மா கிட்ட இவர் சீண்டுவார். அப்போது இவர் ஓங்கி ஒரு அறை விடுவார் பாருங்க. அந்த அறையில் அவருக்கு காதே கேட்காம போயிடும். ரொம்ப நாள் வரைக்கும் தலை கிருகிருன்னு அவருக்கு சுற்றிக்கிட்டு இருந்ததா ஊருக்குள்ளே பேசிப்பாங்க. கெத்தேல் சாஹிப்பை பற்றி பேசுனா இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஊர்லேருந்து கிடைக்குமே தவிர, அதை தாண்டி எல்லாரும் சொல்கிறது அந்த சாப்பாடு, அந்த மனம், அவ்வளவுதான். சரி, இது முழுக்க இவருடைய குணம் பற்றிய கதையா அப்படின்னு கேட்டால், அங்கே தான் ஒரு அழகான பயணம் ஒன்று தொடங்குது. என்ன கேட்டால், நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருந்திருப்போங்க. நம்ம யாராவது ஒருத்தவங்க வீட்டில் போய் தங்கியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு வகையில் பசியில் நம்ம எல்லோரும் இருந்திருப்போம். அது ஹாஸ்டலில் இருந்திருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கதையின் நாயகன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட மேல் படிப்பை தொடர்வதற்காக தன்னோட வீட்டில் வறுமை இருக்குன்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசில் அவர் தூக்கி வளர்த்த ஒரு மாமாவோட வீட்டில் கொண்டு போய் விடலாம், இங்கேருந்தே நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, கையில் அவங்க வீட்டில் சுருட்டி வச்சுருந்த அழுக்கு வேஷ்டியவும் ஒரு கால் சட்டையும் போட்டுக்கிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அன்னைக்கு அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டு வராரு, இனிமே இவன் வந்து உன் பையன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில் ₹1 கொடுத்துட்டு, நீ இங்கே இருந்து படி, எல்லாம் மாமா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அங்கே வந்த உடனே தெரிஞ்சிருச்சு, மாமாவாவது கொஞ்சம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து என்னை தூக்கி வளர்த்துருக்காரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் எங்கள் மாமியோட மூஞ்சில் ஈ ஆடலை. அன்றைக்கி இரவு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லார் வீட்லேயும் குறைஞ்சபட்சம் 3 நாளாவது நம்மளை கொஞ்சம் நல்லா கவனிப்பாங்க, சொல்லி அனுப்புவாங்க. யாராவது வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட போனீங்க அப்படின்னா, ஒரு 4வது நாள் உங்கள் முகம் தட்டில் தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு வந்துடுங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருனாலையும் அவங்க இருக்கக்கூடிய பரபரப்புலையும் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அப்படி ஒன்றும் கவனிச்சிட முடியாது, நமக்கும் அதுதான் நல்லது அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இந்த பையன் அன்றைக்கி தான் வந்திருக்காரு. நாளாவது நம்ம நல்லா சாப்பாடு போடணும்ல. அப்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு, பொரியல், அப்பளம், சாம்பார் எல்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பையனை கூப்பிடுறாங்க. சரி, அப்படியாவது கொஞ்சம் ஏதாவது இருந்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீந்து போன சோறில் நடுவில் கொஞ்சம் குழம்பை ஊற்றி அதில் தண்ணியை ஊற்றி அலுமினிய தட்டில் அவங்களோட அத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அத்தை வந்த நாளே பழைய சோறு போடுறாங்க. மாமாவோட அச்சகம் ரொம்ப சின்னது, வீட்டில் 2 பெண் பிள்ளைங்க, நம்ம ஒட்டிக்கிட்டு இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு கடைசியாக அவங்க கொடுக்கறது தங்குறதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திண்ணை தான் தருவாங்க. அந்த திண்ணையில் தான் படுத்துக்க போகிறோம். அவமானங்களும் பழிச்சொல்லும் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் எப்படியாவது படிச்சிடணும், நம்ம படித்தா நம்மளோட தலையெழுத்து மாறிடும், நம்ம குடும்பத்தோட தலையெழுத்து மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கதையோட நாயகன். அதாவது சொந்த ஊர் கன்னியாகுமரி, அப்பா கணக்கு பிள்ளை வேலை. வீட்டில் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த அரிசி குருணை எல்லாம் புடச்சி கொடுத்தா கடைசியாக மீறும் பாருங்க கொஞ்சோண்டு, அதை வந்து கையில் கொடுத்தா அதை கஞ்சி வச்சு அதை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து தான் வரோம். நமக்கு ஏதோ சோறாவது கிடைக்குதே, இங்கேருந்து படித்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவருக்கு கூடவே இன்னொரு விஷயமும் வருது. என்னென்னா, ஒருத்தவங்க வீட்டுக்கு நீங்கள் தங்க போயிட்டீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டுட்டாங்க அப்படின்னா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது இருக்கும்.
நம்மளுடைய அத்தையும் அதை தான் செய்ய வைக்கிறாங்க. பாத்திரம் கழுவணும், அடுப்பு சுத்தம் பண்ணணும், ராமலட்சுமிக்கு கணக்கு சொல்லித் தரணும், கடைக்கு போயிட்டு வானா போயிட்டு வரணும், சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வேலையும் ஏவி ஏவி வாங்குவாங்க. கையில் புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சாலே அடுத்த நிமிஷம் அத்தைக்கு பொறுக்காது. டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுறதும் ஒரு வேலை வைக்கிறதுமாகவே போயிட்டு இருந்தது. படிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் உடம்பு டயர்டாகி போய் கொடுக்குற சாப்பாடு பத்தாமல் காஞ்சு போய் கண்ணெல்லாம் உள்ளே போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோவை பார்க்கும்போது நிறைய நேரம் நம்மளாம் இந்த இடத்துல இருந்திருப்போம். we can relate this. இது தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை, சொசைட்டியில் சில காரணங்கள்னால நம்ம மற்றவங்களை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை அவமானங்களும் நம்மளோட லைஃப்பில் மிகப்பெரிய லெசன்ஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று, என்ன ஆனாலும் வாழ்க்கையில் நம்ம கைண்டாக தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு நம்மளை ரொம்ப சாஃப்ட் அண்ட் வல்னரபிளாக கூட மாற்றிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நாயகன் தான் இந்த கதையின் நாயகன். எந்நேரமும் மாமிக்கு, அதாவது இவரோட அத்தைக்கு வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே தான் கிடக்குறான், என்ன பண்ணுறது எங்கள் தலையெழுத்து, சின்ன வயசில் இவரை தூக்கி வளர்த்த காரியத்துக்காக எங்கள் காசெல்லாம் இப்படியே கரையுதுன்னு வீட்டுக்கு யார் வந்தாலும் இவருக்கு சோறு போடுறத சொல்லி காட்டாமல் இருந்ததே இல்லை. அப்போல்லாம் பேசாமல் இங்கேருந்து விட்டுட்டு ஓடிடலாமான்னு கூட தோணும். ஆனால் தோணும்போது அங்கே போனாலும் அந்த குருணைக்கஞ்சி தான் சாப்பிடணும், அந்த குருணைக்கஞ்சிக்கு பயந்தெல்லாம் இங்கே இல்லை. என் கல்லூரி படிப்பை நான் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனேன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் அரிசி சோறு சாப்பிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு தோணும். இவரோட வீட்டோட வறுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஓடை பக்கத்தில் முளைச்சி கிடக்கக்கூடிய கீரையை எடுத்து புளி கலந்து, ஏன்னா அதில் தேங்காயெல்லாம் கூட போட முடியாது, எங்களுக்கு இவ்வளோ தான் வாச்சுது அப்படின்னு அதை கலந்து அதை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பம் தான். இன்னொன்று, அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் பரிமாறுவாங்களாம். அதாவது இவர், இவங்களோட அப்பா, அதுக்கப்புறம் இவங்க தம்பி, இவங்களோட தங்கை, எல்லாருக்கும் பரிமாறும் போது ஐயோ எங்கே அதிகமாக கேட்டுருவாங்களோ, நம்மக்கிட்ட இல்லையே. ஏன்னா வறுமையின் பிடி அப்படி ஒருத்தருக்கும் வச்சுட்டு எங்கே சோறு கேட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி, குழம்பு இருக்கா அப்படின்னு கேட்டாலும் உள்ளே போய் சொட்டு அளவில் தான் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறது தான். அப்படியே பரிமாறி முடிச்சுட்டு அம்மா போய் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கடைசியில் அந்த சட்டியில் இருக்கும் பாருங்கள் கொஞ்சோண்டு குழம்பு, அதில் அந்த குருணைக்கஞ்சியை போட்டு தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ வறுமைக்கு பழக்கப்பட்டு தாராளமாக கொடுத்தா கூட ஐயோ நிறையா இருக்கா அப்படின்றது நமக்கு தோணாது. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து வரோம். அதனால் பரவாயில்ல, இதெல்லாம் தாங்கிக்கலாம் அப்படின்னு தான் அவர் இருக்கார். இந்த டைமில் தான் காலேஜ் ஃபீஸ் கேட்குறாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, மாமாட்ட போய் கேட்குறாரு. தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் தம்பி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் முடியாது, உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுது அப்படின்னு சொன்னோன்னே வீட்டோட நிலைமை தெரிஞ்சு பேசாமல் நம்ம வேலைக்கு போகலாமான்னு அந்த ஊரில் ஒரு பணிக்கர் இருக்கார். அந்த பணிக்கரோட நெல் ஆலையில் நெல் கணக்கு மூட்டை, அதாவது அந்த மூட்டை கணக்கு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ அந்த வேலைக்கு போனாவது நமக்கு சம்பளம் கிடைக்கும்னு இப்போது காலேஜ் முடித்த அடுத்த நிமிஷம் வேகமாக ஓட்டமாக ஓடணும். 3 மணி 4 மணி ஆனால் அங்கே நெல் ஆலையில் இருக்கணும். எத்தனை மூட்டைன்னு கணக்கு எழுதணும். 12 மணி வரைக்கும், வீட்டுக்கு வரத்துக்கு 1 மணி ஆகிடும். இப்போ வீட்டு வேலையெல்லாம் வர குறைஞ்சி போகுது இல்லை. அதனால் ஆல்ரெடி நம்ம மாமிக்கு வந்து இவர் மேலே பயங்கர கடுப்பு. இப்போ வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, வேலைக்கு வேற போகிறான், கையில் காசு வருது போல் அப்படிங்கிற மாதிரி கணக்கு கொண்டு வந்து, உனக்கு நான் இவ்வளோ சாப்பாடு போட்டிருக்கேன், நீ எனக்கு இவ்வளோ காசு தரணும்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க. அதான் வேலைக்கு போகிறல்ல, கொஞ்சம் காசு தரலாமில்ல அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இது, கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா? நம்மளே காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஏற்கனவே முன்பணத்தை அடிக்க முடியாமல் இருக்கோம், இவங்க என்னடானா வேலைக்கு போகிறேன்னு தெரிஞ்சோன்னு அதிலிருந்தும் பிடுங்கணும்னு பார்க்குறாங்களே அப்படின்னு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோறு கூட சரியாக போடுறதில்ல. நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பினாதான் பரவாயில்லன்னு வீட்டில் இருந்து தன்னோட துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நெல் ஆலை இருக்குல்ல, அங்கேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது அந்த பணிக்கருக்கு பரவாயில்ல, ஓசியில் ஒரு செக்யூரிட்டி கிடச்சிட்டாங்க, நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலைக்கு சேர்ந்த நாளன்னைக்கு கிடச்ச 40 ரூபாய் அட்வான்ஸை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டியாச்சு. ஆனால் மாமி எவ்வளோ விவரம் பாருங்கள். நீ என் வீட்டை விட்டு போகிற, நான் எப்படி நீ எனக்கு காசு தருவேன்னு நம்புறது, இத்தனை நாளாக நான் உனக்கு சோறு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதோட மட்டும் இல்லாமல் அதோட காசை நீ எப்போ தருவ அப்படின்னு கேட்குறது. எப்படி கேட்குறாங்க, உன் புத்தகத்தெல்லாம் நான் இங்கே வச்சிடுறேன் அடகு கடையில், நீ காசை வந்து கொடுத்துட்டு உன் புத்தகத்தை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஐயோ, நான் ஃபீஸ் கட்டினதே படிக்கிறதுக்கு, இந்த புத்தகம்லாம் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது எப்படி உன்னை நம்புறது? அப்போது நீ சம்பளம் வந்தோன்னே வந்து கொடுத்துட்டு புத்தகத்தை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்க.
இவரும் வந்து இந்த இடத்துல நெல் மண்டியில் வேலை செஞ்சுட்ருக்காருல்ல, எப்பவுமே உள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சரி நம்ம பையன் தானே அப்புறம் காசு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் உனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அது வேறு கழிக்கணும், இது இல்லாமல் இப்போ சம்பளம் வேறு தரணும் அப்படிங்கிறதுனால முதல் கொஞ்ச நாள் அவருக்கு வந்து காசு கிடைக்கல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அந்த காசை சேர்த்து போய் மாமிக்கிட்ட புத்தகம் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த நெல் மண்டிக்கு வந்து தங்க ஆரம்பித்ததுலேருந்து அவரோட மனசில் ஒரு சுதந்திரம் இருந்ததை சொல்வார். ஆற்றுல தான் குளியல், வெளியில் வந்து இந்த எலிசாமான்னு சொல்கிற ஒரு அம்மா இட்லி கடை ஒன்று போட்டிருக்கோம், 4 இட்லி சாப்பிட்றது, அவ்வளோதான். ஒரு வேளை டிஃபனு. சாயந்தரம் ஆனால் ரொம்ப கிறுக்கலாக வந்தால் தலை சுற்றுச்சுன்னா ஒரு டீ, எச்சில் முழுங்கிக்க வேண்டியதுதான் அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாள் காசு இருந்தால் 2 வேளை உணவு, இல்லைனா ஒரு வேளை உணவு, ஒத்த டீ, இப்படி தான் என்னோடய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு. இது எவ்வளோ நாள் தாங்கும்? காலேஜுக்கு போகணும், ராத்திரி நெல் மண்டியில் வேலை பார்க்கணும், அங்கேயே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலைனா நிச்சயமாக கூப்பிடுவாங்க. ஸோ டயர்ட் ஆக ஆக பசியும் எடுக்கும், சில நேரங்களில் காசு இல்லாமல் போகும். அப்போது ஒரு நாள் ரோட்டில் நடந்துக்கிட்டு வரும்போது அவருக்கு அப்படியே கண்ணை சுற்றி கிறக்கமாக வருது. எந்த அளவுக்குன்னா, எச்சில் முழுங்கினா பசியில் அந்த எச்சில் கூட கசப்பாக இருக்குது. அப்படி ஆளே துவண்டு போய் கண்ணெல்லாம் உள்ளே போய் அந்த வறுமையின் பிடியில் சிக்கிக்கொண்டு எப்படியாவது நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றிடக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது தான் ஏற்கனவே யாரோ சொன்ன அந்த கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டல் ஞாபகத்துக்கு வருது. நீ கெத்தேல் சாஹிப் ஹோட்டலுக்கு போனீன்னா, நீ சாப்பிட்டீன்னா காசு தர தேவையில்லை, உங்ககிட்ட காசு இருக்கும்போது நீ போட்டால் போதும். அப்படியே உங்ககிட்ட காசு இருந்தாலுமே இவ்வளோ தான் போடணும், அவ்வளோதான் வேணும்னு அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் எல்லாரும் கெத்தேல் சாஹிப் பற்றி சொன்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல. சாப்பிட்டு எழுந்திரிச்சு போய் காசு போடும்போது, 2 கோழி சாப்பிட்ட, 2 மீன் சாப்பிட்ட, என்ன காசு போடுற அப்படின்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. அதனால் 3 நாள் கடைக்கு வெளியே போய் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, காசு போடுறாங்க. சிலர்லாம் கையில் இருக்கக்கூடிய நோட்டு கத்தையை அப்படியே எடுத்து போடுறாங்க. சிலர் பாக்கெட்டுக்குள்ள கையில் விட்டு என்ன வருதோ அதை போடுறாங்க. ஆனால் காசு போடுறாங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் நம்மளால் போட முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. கூச்சமாகவும் இருக்குது, இவங்களோட போய் உட்காந்து சாப்பிட்லாமா? சிலர்லாம் கத்தையாக நோட்டு போடும்போது அவருக்கு மனசில் தோணுது, நான் ஒத்தையாக போட்டேன்னா இவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களா, இல்லை என்ன கேட்பாங்களான்னு. எல்லாத்தையும் தாண்டி பசி ஒரு நாள் நம்மளை பிடிச்சி இழுக்கும்ல. அந்த மாதிரி ஒரு நாள் கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலுக்கு கூட்டத்தோட கூட்டமாக யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு அந்த கூச்சத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு, ஏன்னா பசி இந்த கூச்சத்தெல்லாம் பிடுங்கி தின்னுரும்ல, போய் உட்கார்றாரு. அப்போது கெத்தேல் சாஹிப் எப்படி பரிமாறாரு தெரியுமா? அதான் சொல்லியிருப்பாங்க, கெத்தேல் சாஹிப்போட குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வராங்கன்னா அந்த முகத்தை வச்சே, அந்த வாடிய அந்த ஒட்டிய வயிறை வச்சே அவனுக்கு மட்டும் நம்ம எப்படி கவனிக்கணும், அந்த பிள்ளை எவ்வளோ நாள் சாப்பிடாமல் கிடந்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுப்பாராம். அதே மாதிரி நீங்கள் என்ன விரும்பி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாராம். உங்ககிட்ட கேட்கலாம் மாட்டார், நீங்கள் வந்து உங்கள் பேர் என்ன, நீ யார், எந்த ஊர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு பசி அடங்குச்சா, உன் கண்ணை பாரு, நீ இங்கே வரும்போது எப்படி இருந்த, நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி மாறின அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட நினைவில் இருக்குமே தவிர அவருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி. இவருக்கு சமையல் பரிமாறுற அந்த விதத்தை அவர் சொல்லுவார் பாருங்க, ஓ மை காட், ஒரு நாளாவது கெத்தேல் சாஹிப் மாதிரி யாராவது ஒருத்தர் கையில் சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு நிச்சயமாக இருக்கும். கவிழ்க்கப்பட்ட தாமரை இலையில் சாப்பாடு சுட சுட மலை மாதிரி குவிக்கிறாரு. கோழி குழம்பு, வறுத்த கோழி குழம்பு, மீன் குழம்பு, நான் ஏற்கனவே சொன்னேன் அது என்ன கொஞ்சு வறுவல். இந்த கொஞ்சு வறுவல்ங்கிறது என்னன்னா இறா வறுவல். இந்த இறா வறுவலோடு சேர்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உள்ளே போய் நெய் மாதிரி ஏதோ ஒரு சமாச்சாரத்தை எடுத்துகிட்டு வராரு. இது என்னென்னா, ஆற்று மீன் இருக்குல்ல, அதை காதை அறுக்கும்போது அதுலேருந்து ஒரு கொழுப்பு வெளியே வருமா. அந்த கொழுப்பை வந்து சூடு பண்ணி அந்த கொழுப்பை அப்படியே குழம்புல ஊற்றி சாப்பிட்டோன்னா நெய் போல் மனமாக இருக்கும்னு சொல்லி சுட சுட சாதத்து மேலே, சூடான குழம்பு மேலே அப்படியே அந்த கொழுப்பை ஊற்றும் போது அது அப்படியே உருகி வழியும் பாருங்களேன். பார்க்க ஆசையாக, அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடியவருக்கு நெஞ்சடைக்கிறவளுக்கு, வயிறு ஒட்டி போய் இருக்கிறவனுக்கு அதிகமாக சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும், சாப்பிடக்கூட முடியாது. இத்தனை நாளாக நான் இவ்வளோ சாப்பாட்டை பார்த்ததே இல்லையே, பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி சாப்பாட்டிலேருந்து கை எடுக்க போகும்போது அந்த சாப்பாடு பரிமாறுற அந்த கரண்டி இருக்குல்ல, அன்ன கரண்டி வந்து அதுலேயே போட்டு கையில் அடிக்கிறார். சாப்பிட்றா, புதுசாக வந்தியா அப்படின்னு தெரியுது. அப்போது அவருக்கு தெரியுது, முகங்கள் தெரியுது, ஆட்கள் தெரியுது. அப்போது புதுசாக ரொம்ப நாள் கழித்து கூச்சப்பட்டு இவன் சாப்பிட வந்திருக்கான், எங்கே சாப்பிடாமல் போயிடுவானோன்னு ஸ்பெஷல் கவனிப்பு உண்டு. ஆனால் இந்த ஸ்பெஷல் கவனிப்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நீ சாப்பிடணும் அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. இப்படி நம்மளை ஸ்பெஷலாக கவனிக்கிறாரே, நம்ம அந்த தகர டப்பா பக்கத்தில் போய் எவ்வளோ காசு போட போகிறோன்றதை பார்த்துருவாரோ, ஏன்னா மூஞ்சியை கண்டுபிடிச்சிட்டாருல்ல, அப்போ மாட்டிக்கிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு தோணுது.
அப்போது தகர டப்பாக்கு பக்கத்தில் போகும்போது கை காலெல்லாம் நடுங்குது, குப்புன்னு வேர்க்குது. நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ரூ. 3 போடும்போது, நீ தின்னது ரூ. 30க்குடா, என்ன ரூ. 3 போடுறேன்னு ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துட்டா அசிங்கமாயிடும்ல. சரி, நம்ம சொந்தக்காரங்க, மாமி வீடு, அது வேறு வழி இல்லை, அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கலாம். இங்கே யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்லாம் இருக்காங்களே, எப்படி இவங்க முன்னாடி போய் நம்ம அசிங்கப்படுறதுன்னு கை காலெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்க. அந்த தகர டப்பாவில் ரூ. 3 அப்படியே கை இப்படி கிடு 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 கிடுன்னு நடுங்கும்போது போட்டார். போட்ட அடுத்த நிமிஷம் எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஓடியே வந்தாச்சு. அடுத்த 3 நாள் கடைக்கு போகலை நம்ம ஆள். என்னன்னு கேட்டால் பயம். ரூ. 3 போட்டுட்டு வக்கடையாக அடுத்த நாள் வரியா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டா அப்படின்னு. ஆனால் பசி சும்மா விடுமா ஆளை? போய் தானே ஆகணும். பசிக்குது. கெத்தேல் சாஹிபோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த கோழி வறுவல் இருக்குல்ல, அதை வறுத்தும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசாலா தூள் இருக்கும்ல, அதை தனியாக அள்ளி கொண்டு வந்து இவரோட இலையில வைக்கிறாரு. ஸ்பெஷலான ஒரு கோழி பீஸை கொண்டு வந்து வைக்கிறாரு. சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுன்றாரு. இன்றைக்கும் நல்லா கவனிக்கிறாரு. இந்த கவனிப்புக்கு நம்ம போடுற காசெல்லாம் ஈடுகட்டவே முடியாதுன்னு நினச்சி அந்த புத்தகத்தை மீட்கணும்னு நினச்சி வச்சுருந்தாரு பாருங்கள். ஒரு ரூ. 7 பாக்கெட்டில் வச்சுருப்பாரு. சரி போட்டுருவோம் அப்படின்னு அந்த ரூ. 7 போட்டுறாரு. போட்ட உடனே மனசு கேட்கல. ஐயோ, இந்த கெத்தேல் சாஹிபோட ஹோட்டலில் எல்லாத்தையும் போட்டோம்ல, ரூ. 7 சாப்பிட்ருப்போம், இருக்காது, ஒரு ரூ. 2 ஒரு ரூ. 3 அப்படின்னு மனசு கணக்கு போடுது. சரி, இனி அடுத்த வரக்கூடிய நாளெல்லாம் கெத்தேல் சாஹிபோட ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டு தீக்கிறோம். சரி, இவ்வளோ பேருக்கு இலவசமாக போடுறாரு, சும்மா போட்டுருவாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம இனிமேல் காசே போட வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு மனசு முடிவு பண்ணுது. இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் நம்மளோட நியாயங்களுக்கு தேடிப்போம் பாருங்களேன். அதாவது இனிமேல் காசே போட வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நினைக்கும் போது அவர் மட்டும் என்ன சும்மா சோறு போட்டுருவாரா, எவ்வளோ பேர் காசு கொடுக்கலாம்ல அப்படின்னு அவரை பற்றியும் நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு சமாதானம் தேவை, நம்ம தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சமாதானம் தான் தேவையே தவிர மற்றபடி மனசுக்குள்ளே என்னென்னவோ தோணுது. அது கொஞ்ச நாள் தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து அவருக்கே ரொம்ப அனிச்சை செயலாக கெத்தேல் சாஹிப் பார்க்கும்போது தெரியுது, இந்த மனுஷன் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. இருந்தால் போடு, இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாருக்கும் பரிமாறுறாரு அப்படின்னு உரிமையாக நம்ம அம்மா வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இவர் போகிறதும் சாப்பிட்றதும் காசே போடாமல் இருக்கிறதுமாக அந்த நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல எழுதியிருப்பார், ஒரு நல்ல சாப்பாடு ஒரு மனுஷனை எப்படி ஆக்கும் பாருங்களேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன ஆளே பாலிஷ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் நம்மளை ரொம்ப அன்பாக கவனிக்கிறது. இன்ஃபேக்ட் சிலர் வந்து இந்த காதலிச்ச பிறகு நல்லா கும்முன்னு ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் நிஜமாகவே லவ் பண்ணுறீங்கன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கணும் அப்படின்வாங்க. ரீசன் என்னென்னா, அவ்வளோ அழகாக ஒருத்தர் சாப்பாடு பரிமாறி கவனித்து அவருங்க சாப்பிட்றத நம்ம அழகு பார்க்குறதுன்னு. அதுபோல் இந்த உணவு தரக்கூடிய ஒரு பூரிப்பு இருக்குது பாருங்கள் முகத்தில், அது ஒரு தனி பூரிப்பு. நல்லா மட்டும் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணை வந்து பண்ணு மாதிரி ஆகி தேஜஸ் ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கெத்தேல் சாஹிப் அவர்களுடைய உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்னு நம்ம இவரை வந்து ஒரு பிக்சரே வச்சிடலாம். அதாவது ஜிம்மில் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பிக்சர் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வறுமையில் கண்ணெல்லாம் உள்ளே போய் ஊட்டச்சத்து இல்லாமல் கண்ணமெல்லாம் சுருங்கி யாரை பார்த்தாலும் டாய் இங்கே வாடா இதேடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கைகள் எல்லாம் போய் இன்றைக்கி கண்ணமெல்லாம் அப்படியே வர ஆரம்பித்து கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் மீன் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப அழகாக ஸ்கின் எல்லாம் சூப்பரானதுக்கப்புறம் அந்த நெல் மண்டியில் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா மேனேஜர் வேலை கிடைக்குது, கணக்கு பிள்ளை மாதிரி ஒரு வேலை கிடைக்குது, சம்பளம் நல்லா வருது, எதிர்த்தாப்பில் ஒரு ரூம் எடுத்துட்டாரு, வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ஒரு மாதிரி நம்மளோட லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தாய் போல இருக்கவர் தான் கெத்தேல் சாஹிப் அப்படிங்கிறது இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. நெல் மண்டியில் வேலை, நெல் மண்டியில் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது தான். ஆனால் இப்போ கொஞ்சம் கணக்கு பார்க்குற வேலை, அதை விட கொஞ்சம் வேலைப்பளு கம்மி, ஆனால் அதே சமயத்தில் ஒரு உயர்ந்த பதவி போலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதே யூனிவர்சிட்டியில் எம்ஏ அப்ளை பண்ணி படிச்சுக்கிட்டே அந்த ஊரில் கெத்தேல் சாஹிப் ஹோட்டலில் ஒரு அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி தினமும் இது நம்ம வீடு போய் சாப்பிடலாம், காசு இருந்தாலும் இல்லைனாலும் சாப்பிடலாங்கிற அந்த கூச்சம் போகும் வரைக்கும் கெத்தேல் சாஹிப் அவர்களுடைய ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கெத்தேல் சாஹிப் அவர்கள் எப்படின்னா, யாராவது புதுசாக வந்தால் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு, அப்போ அவங்கள போட்டு சிறப்பாக கவனிக்கிறது. அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேச்செல்லாம் குறைச்சிடுவார். தேவையானதை அவர் பாட்டுக்கு கவனிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த அன்னம் விட்ட கை, உங்கள் அன்னையின் கைனா உங்களுக்கு என்ன கைகள் ஞாபகத்துக்கு வரும்னு கேட்டால் அவர் சொல்வார், ராட்சத உருவம் கொண்ட கை, அது வந்து நிறைய முடிகள் நிறைந்த கரடி கை போல் இருக்கக்கூடிய ஒரு கை தான் எனக்கு அன்னையின் கை போல், எனக்கு வாரி வாரி சோத்த போட்ட கெத்தேல் சாஹிப்போட கை தான் எனக்கு அம்மாவோட கை அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போது ஓரளவுக்கு அவருக்கு அந்த படிப்பெல்லாம் முடித்து வேலை கிடச்சிரும். வேலை கிடச்சோடனே ரூ. 200 சம்பளம். அந்த காலத்தில் ரூ. 200 பெரிய விஷயம். ஏன்னா இவங்க அப்பாவே ஓய்வு பெறும்போது ரூ. 20 சம்பளம் தான் பெற்றுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு ரூ. 200 சம்பளம் இவரோடது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு சந்தோஷம். இவர் அங்கே வேலை செய்யும் பொழுதே நிறைய காசெல்லாம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. குருண அரிசி சாதத்துலேருந்து வெள்ளை அரிசி சாதத்துக்கு வீடு மாறி இருக்கும். மீன் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு பழகியிருப்பாங்க. இப்படி தன்னுடைய வீட்டோடைய அந்த நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும்.
வீட்டுக்கு போய் ரூ. 200 சம்பளம்னு சொன்னோன்னா அம்மாவுக்கு ஒரே பெருமிதம். இப்போது அவங்க அத்தையை திட்டுறாங்க, அந்த தாழக்குடிக்காரி இருக்கால, உனக்கு எப்படியெல்லாம் சோறு போட்டா, நல்லா வேணும் பாரு, என் பையன் எப்படி படித்து வந்திருக்கான்னு அம்மாவுக்கு அன்னைக்கு தான் பெருமை, அம்மா பேசியே அன்னைக்கு தான் பார்க்குறேங்கிற மாதிரி இவருடைய வாழ்வு உயர நிச்சயமாக கெத்தேல் சாஹிப்போட ஒரு பங்கு, பெரிய பங்கு இருக்குல்ல. அப்போது இவர் நினைக்கிறாரு, இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம், நம்ம அம்மா கிட்ட சொல்லணும்ல. அம்மா யார்? கெத்தேல் சாஹிப். அப்போது அன்றைக்கி கடைக்கு போகிறாரு. ஆனால் கெத்தேல் சாஹிப் வந்து இவர் முகத்தை பார்க்குறதே இல்லை. இவர் மட்டும் இல்லை, யாரோட முகத்தையும் பார்க்குறது இல்லை. அவருக்கு எல்லாரோட வயிறளவு தான் முக்கியம். நல்லா சாப்பிட்டியா, அவ்வளோதான். நீ வந்து உட்காந்துருக்கியா, சாப்பாடு எடுத்து போடு 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 போடு, சாப்பிடு 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 அப்படிங்கிறது தான். அவர் இவர் முகத்தை பார்க்கல. சரி, இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு நாள் அவங்க அத்தையும் போய் பார்க்குறாரு. ஏன்னா சோறுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, நீ தான் கணக்கு போட்டு எனக்கு கொடுத்துருக்கியே அப்படின்னு அவருக்கு தோணுது. வீட்டுக்கு போனால் அத்தை இல்லை. மாமாவுக்கும் ஏதோ இதே பிரச்சனைன்னு சொல்லி இறந்துருந்தாங்க. ராமலட்சுமி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அவங்களும் வறுமை காரணமாக படிப்பை நிறுத்திட்டதா இவர் கேள்விப்பட்டதும் அங்கே போயிட்டு அவங்க கொடுத்த கருப்பட்டியை குடிச்சிட்டு ஒரு 50 ரூபாயை மேசை மேலே வச்சுட்டு, அம்மா வந்தால் சொல்லிடு அப்படின்னு கிளம்பி வராங்க. கிளம்பி வெளியில் வரும்போது அத்தை யார்? இந்த மாமி, இடிச்சிடிச்சு சோறு போட்டாங்களே அந்த மாமி தான். வெளியே இருந்து அவங்கள பார்க்கும் பொழுது சில மனிதர்கள்லாம் இப்போவாது திருந்திருப்பாங்கன்னு நினைப்போம்ல, அவங்கள பார்த்து அடுத்த நிமிஷம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே டக்குன்னு அவங்களுக்கு நினைவில் வருது, ஏப்பா நீயா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னா, இல்லை எனக்கு வேலை கிடச்சிருக்கு காலேஜில், 200 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா, நான் போட்ட சோறுனால் தானே நீ வளர்ந்த, என்கிட்ட சாப்பிட்டு தானே நீ வளர்ந்த, பரவாயில்லையே, உனக்கு நல்லது நடந்திருக்கே தம்பி, ஏதாவது ஒரு நல்லது பண்ணக்கூடாதா என் குடும்பத்துக்கு, நீயே என்றைக்கும் நன்றி மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் எல்லாம் உனக்கு சேர்ந்து செஞ்சதுக்கு நீ எங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லை அப்படின்னு. அப்பையும் அவங்களோட அந்த விஷமத்தனம் இருக்குது, அது மாறவே இல்லை. நீ ஏதாவது ஒன்று பண்ணி ராமலட்சுமியோட வாழ்க்கையை மாற்றக்கூடாதா, நீ அவளை கட்டிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. எது? அலுமினிய தட்டில் போட்ட சாப்பாடு, தண்ணி, அந்த சாம்பாருக்கு நான் போட்ட அந்த சோற்று கணக்குக்கு நீ ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே சில மனுஷங்களெல்லாம் ஏண்டா பார்த்தான்னு இருக்குல்ல நம்ம வாழ்க்கையில். நம்மளோட நன்றிக்காவது அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கும். ஆனால் இவங்களெல்லாம் ஏன் பார்த்தோம், ஏன் இப்படி ஒரு கசப்பு உணர்வு? அவங்கள பார்த்துட்டு வந்து ஒரு நாள் நமக்கு அப்படியே ஆஃபாக இருக்கும். ஸோ வை டிட் ஐ ஜஸ்ட் சீ தெம், இதை வந்து ஒரு அன்சீ பண்ணக்கூடாதா, ஒரு அன்டூ பண்ணக்கூடாதா அப்படின்ற மொமெண்ட் நிறைய இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு மனக்கசப்பு அவருக்கு ஏற்படுது. அப்போ தான் கெத்தேல் சாஹிப்போட உன்னதமெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு தோணும்ல. யாரா நீ, எந்த தேவதை, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு குலசாமி இருந்ததுன்னா நீ எல்லாரோட குலசாமி இல்லை, திருவனந்தபுரத்தில் இருக்கிற எல்லாரோட குலசாமி, அப்படி கைவிடப்பட்ட எல்லா குழந்தைகளின் குலசாமி, ஆதரவில்லாத எல்லா பெரியவர்களின் குலசாமி அப்படின்னு பசி இருக்கிறவன் எல்லாருக்கும் குலசாமி நீ அப்படின்ற மாதிரி கெத்தேல் சாஹிப்பை பற்றி நமக்கு தோணாமல் இருக்குமா சொல்லுங்கள். இப்போ அம்மாவுக்கு கடிதாசி எழுதும் போதெல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க, ஐயோ என்ன வேணால் பண்ணு, அவங்க வீட்டில் மட்டும் பொண்ணு கட்டிடாத, நமக்கு அது வேணாம், காசு வேணாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சரி நீயே பொண்ணு பாரு, படித்த பொண்ணாக பாருன்னு வேறு லெட்டர் எழுதி போட்டாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவர் காலேஜில் வேலை செஞ்சுக்கிட்டே சேர்த்த காசு, சீட்டு பணம் போட்டு அதில் வந்த ஏலத்தில் ஒரு 4000 ரூபாய் கிடைக்குது. நேராக அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பணம் கொஞ்சம் கத்தையாக நம்மளோட கையில் வரும் பாருங்கள் ஒரு டைமில். ஓய்யோ, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அதை அப்படியே பார்ப்போம். இதுக்காக தானே நம்ம இவ்வளோ ஓடுறோம், இதுக்காக தானே நம்ம இவ்வளோ உழைக்கிறோம், இது இருந்தால் தானே இந்த உலகம் மதிக்குது. என் கையில் நான் இது வரைக்கும் பார்த்துராத அளவுக்கு 4000 ரூபாய் பணம். அந்த காலத்தில் 4000ங்கிறது எவ்வளோ பெருசு. ஏன்னா 200ன்னு சொல்கிறப்ப அவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கதை. அதாவது ஒரு 68 70களில் இருந்து அப்படி தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கதை. 4000 ரூபாய் பணங்க, 4000 ரூபாய். அந்த நோட்டை அப்படியே பக்கத்தில் அடுக்கி வச்சு அது பக்கத்துலேயே படுத்து பார்க்கக்கூடிய ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அந்த சம்பளம் வரும்பொழுதோ இல்லை கட்டாக யாராவது பணம் கொடுக்கும்போதோ அந்த கட்டை கையில் வச்சுட்டு இருக்கும்போது, ஐயோ உலகத்துலேயே நான் தான் பணக்காரன். அது 10 ரூபா நோட்டு கட்டாக இருக்கட்டும், 20 ரூபா நோட்டை கட்டாக இருக்கட்டும், இல்லை என்ன பணக்கட்டாக வேணா இருக்கட்டும், உலகத்தில் எத்தனை நம்பர், கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு கூட நமக்கு தேவையில்லை, ஆனால் அன்னைக்கு நான் தான் பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோட அந்த கட்டை அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு நேராக கெத்தேல் சாஹிப் அவர்களோட கடைக்கு போகிறாங்க. அப்போது வெளியில் அந்த தகரப்பட்டி இருக்குது. போன உடனே அப்படியே அந்த 4000 எடுத்து அப்படியே கொட்டுறாரு. பொட்டி நிறைஞ்சு போகுது. அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அமீது, ஏன்னா அமீது பொட்டி மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், என்ன போட்டார் ஏது போட்டாருலாம் இல்லை, நான் போய் நிறைய அதில் கொட்டிட்டேன். எனக்கு மனசு நிறைவாக இருந்தது. ஏன்னா சொல்கிறாங்கல்ல,
எப்படி கெத்தேல் சாஹிப் நல்லா இருக்காரு, இவ்வளோ பெரிய வீடு கட்டினாரு, எப்படி இப்போ இவ்வளோ பேருக்கு தொடர்ந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்குது கணக்கு பார்க்க முடியாமல் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் பசியில் கடந்தவங்களுக்கு அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாரி வழங்கின அந்த கைகளுக்கும் அந்த எண்ணத்திற்கும், இல்லை என் போன்ற எத்தனையோ மனிதர்கள் இங்கே வராங்கன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர் கையால் தான் அவமானம் இல்லாமல் சாப்பிடணும், அப்போ எந்த கைக்கு போய் சேர வேண்டுமோ அந்த கைக்கு பணம் போய் சேரணும்னு நினச்சி மறுபடி அங்கே வந்து கொட்டக்கூடிய எத்தனையோ நல்லுள்ளங்கள் இருக்குது. அந்த உள்ளத்தில் ஒரு உள்ளம் தான் நம்ம கதையின் நாயகன். சாப்பாடை கொட்டுறாரு, பணத்தை கொட்டுறாரு, உள்ளே போகிறாரு, இலைய போடுறாரு. கெத்தேல் சாஹிப் இப்போ பரிமாறுறாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச எறா பொரியல் கொண்டு வந்து வைக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் வைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட எந்த மாற்றமும் இருக்காது. என்னடா இவ்வளோ பணம் போட்டிருக்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டார். நான் போடலைனாலும் அவர் என்னை அப்படி தான் கவனிச்சிருப்பார். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட அவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது ஒன்று தான். அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தம் என்ன தெரியுமா? அந்த கை தான். அந்த கை தான் என்னோடய உறவுன்னு அவர் சொல்லுவார். நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எதிர்த்தாப்பில் 2 பசங்க என்னை பார்த்த மாதிரியே இருந்தது. கண்ணெல்லாம் உள்ளே போய் வயிறெல்லாம் ஒட்டி போய் சோறுனா என்னன்னே தெரியாமல் சோத்தை சாப்பிட்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துருந்தாங்க. பக்கத்தில் போயிட்டு இவர் கையால் எப்படி அன்னக்கரண்டி அடிச்சு டே சாப்பிட்றா சும்மா அள்ளி போடு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி குழம்பு ஊற்றுறதும், கோழியை கொண்டு வந்து வைக்கிறதும், மீனை கொண்டு வந்து வைக்கிறதும் அவருக்கு தெரியும். இந்த முகம் உணவை பார்த்திராத முகம். இந்த வயிறுக்கு இன்னும் உணவு தேவைப்படும். இந்த வயிற்றை நான் இன்னும் அக்கறையாக கவனித்து கொள்ள வேண்டும். அந்த 2 நபர்களும் என் போல ஒரு நாள் மிக நல்லா வாழ்க்கையில் வருவாங்க. அந்த பசியெல்லாம் கடந்து நல்லா படித்து தன்னோட லைஃப்பை முன்னேற்றி அந்த பையனும் வருவான். இது எனக்கு தெரியுது. கெத்தேல் சாஹிப் எப்படிப்பட்ட ஒருத்தரையும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு உன் வயிறு நிறைஞ்சுதா அவ்வளவுதான் அப்படிங்கிறது தான் இந்த கதை. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்குது. என்னென்னா, அவர் பரிமாறும்போது எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், அந்த வயிறு ஒட்டி நமக்கு பசி இது வரைக்கும் நான் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், எவ்வளோ நல்ல சாப்பாடு முன்னாடி வச்சாலும் சாப்பாடு இறங்காது. ஆனால் நீ இப்போ சாப்பிடல அவனை அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த அன்புக்கு முன்னாடி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கரண்டி எடுத்து அவரோட கையில் தட்டி புறமண்டியில் ஒரு அடியை போட்டு டே சும்மா சாப்பிட்றா, அந்த மீன் குழம்பு எடுத்துகிட்டு வா, அந்த இறா எடுத்துகிட்டு வா சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த போட்ட அடியில் அந்த பையன் சாப்பிட ஆரம்பிக்கிறான் அள்ளி அள்ளி. அப்போது அவனுக்கு கண்ணு கலங்குது. அங்கே தான் ரைட்டர் எழுதியிருப்பார், கண்ணில் காரத்தூள் பட்டதோ என்னவோ கண்ணு கலங்கியது அப்படின்னு எழுதியிருப்பார். இது வந்து ஒரு சின்ன மெட்டஃபர் தான். காரத்தூளை விழுந்திருக்கோம் உள்ளே, என்னை யாருமே இப்படி கவனித்ததில்லை, எனக்கு யாருமே இப்படி சோறு போட்டு அழகு பார்த்ததில்லை, சாப்பிடுன்னு என்னை வந்து உரிமையாக சொல்லி என்கிட்ட இருக்க எல்லா குச்சத்தையும் பிடுங்கி போட்டு எனக்கு வயிறும் மனசும் நிறையிற அளவுக்கு சோறு போடுறல்ல அப்படின்னு அந்த சந்தோஷம் தொண்டையை அடைத்து கண்ணுக்கிட்ட வந்து நிற்கும். அப்படியே கண்ணு கலங்கி நிற்கும். எப்படா அந்த துளி வெளியில் வந்து விழுன்னு இருக்கும். அப்படிப்பட்ட பசி ஆற்றுதலின் போது வரக்கூடிய அந்த கண்ணீராகத்தான் அதை நான் பார்க்குறேன். அப்போ தான் சொல்லியிருப்பார், அந்த கை தான் உங்களுக்கு, அந்த கைக்கும் உங்களுக்குமான உறவு தான். அந்த பணத்துக்கோ இல்லை நீங்கள் என்னவாக ஆகியிருக்கீங்க, எவ்வளோ கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. நல்லா சாப்பிடு அப்படிங்கிற அந்த மனசு தான். இப்போவும் கூட எனக்கு எப்போவுமே தோணும், கெத்தேல் சாஹிப் பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம கரெக்டாக இவ்வளோ உன்னதமாக அவர் அப்படி பரிமாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து சேர்த்துட்டுனாங்கிற ஒரு டவுட் வரும் எனக்கு இந்த கதை சொல்லும் போதெல்லாம். ஏன்னா ஒரு ஒரு நோபலான ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஐயோ பத்தலையே, இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாமோ, இப்படி சொல்லியிருக்கலாமோ, ஐயோ அவர் அது பண்ணுவார், அதுவும் இல்லாமல் அவருடைய சாப்பாடோடைய அந்த ருசி மாறாது. கிட்டத்தட்ட மீன் குழம்பு வைக்கும்போது தியானம் பண்ணுறது மாதிரி அவர் மீன் குழம்பு வைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டனே அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னொன்று அவருடைய என்ன சொல்கிறது, அந்த அடுக்களை சொல்லுவாங்கல்ல, குக்கிங் ஏரியா, அங்கே வந்து ஒரு தேவதை குடிக்கொண்டு இருக்கிறாளா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுன்னு எழுதியிருப்பார் ரைட்டர். அப்புறம் உடனே இல்லை ஜின்னு இருக்குது, அங்கே ஒரு குட்டி பிசாசு இருக்குது, ஏன்னா அதுக்கு மாதிரி ஒரு ருசியை வந்து அதை பிடிச்சி ஆட்டி எல்லாரையும் வச்சிருக்கு, அங்கே இருக்கிறது வந்து ஒரு ஜின்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அப்படி ஒரு ஆழ்மயக்கி நம்மளுடைய கெத்தேல் சாஹிப். எந்த வகையில்? நல்லா சாப்பிடு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில். இந்த கதை எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ கெத்தேல் சாஹிப்க்கு வந்து அவர் எல்லா கணக்கையும் தீர்த்துட்டார்ல, அந்த காசை போட்டுட்டார்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கெத்தேல் சாஹிப் கணக்கெல்லாம் யாரும் தீர்க்கவே முடியாது. ஏன்னா அது அன்பு கணக்கு, அது காசு கணக்கு இல்லை. அப்போ இவர் யாரோட கணக்கு தீர்த்தாரு அப்படின்னு கேட்டால், இவர் தீர்த்த கணக்கு சோற்று கணக்கு. அவங்க மாமி போட்ட அந்த அலுமினிய தட்டில் சாதத்தை ஊற்றி நடுவில் குழம்பை ஊற்றி இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அரையனா இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு கொண்டு வந்து நீட்டினாங்க பாருங்களேன்.
அந்த மாமியோட கணக்கு. இந்த கெத்தேல் சாஹிப் அவர்களை பார்த்துட்டு நேராக அவங்க அத்தையை போய் பார்க்குறாங்க. ராமலட்சுமியை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. சோற்று கணக்கு. இந்த சோற்று கணக்கு யாருடையது அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் உன் வீட்டில் சாப்பிட்ருக்கேன், உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன், உனக்கு நான் எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அது ராமலட்சுமியை திருமணம் செஞ்சுக்கிட்டு இவர் வர்றதாக இந்த கதை முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கெத்தேல் சாஹியோட சோற்று கணக்காக இது நிச்சயமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த சோறுக்கு நீங்கள் கணக்கு பார்க்க முடியாது, அந்த நன்றி கடனுக்கு நீங்கள் மறுபடி கட்டவே முடியாத ஒரு கணக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்லேயும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. தினமும் சோறு போட்டிருப்பாங்களாம் தெரியாது. ஆனால் நமக்கு பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில், நமக்கு தேவைப்படும் போது, ஒரு வாய் சாப்பிட்றியா, வாயேன் கொஞ்சம் சாப்பிட்டு போயேன், அது என்ன வேணா இருக்கட்டும், ஒரு புளிக்குழம்பாக இருக்கட்டும், ஒரு ரசமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவைக்கு அவங்கக்கிட்ட இருக்காது. இப்போ எப்படி சிலர் சொல்லுவாங்க, இல்லை நிறைய வச்சுருக்கவன் தான் நல்லா சாப்பாடு போடுவான்லாம். இல்லை, என்கிட்ட இது இருக்குது, நீயும் பசியாக இருக்கியா, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்களை இந்த கதை படிக்கும் போதெல்லாம் நான் நினச்சி பார்த்துக்கிறது உண்டு. கெத்தேல் சாஹிபுகள் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறது இந்த கதை படிக்கும் போதெல்லாம் தெரியும். ஸோ இதுதான் சோற்று கணக்கு. இந்த கதைக்கும் என்னால் கதை சொல்லி நன்றி கடன்லாம் தீர்க்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதையை நான் உங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஜெயமோகன் அவர்களுடைய கதை, முடிஞ்சால் படித்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டு லெட் மீ நோ. toshietalks@gmail.comக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. டோஷிலானோட ஃபேஸ்புக் பேஜ், டோஷி டாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.